ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். திஸ் இஸ் பெனஸ்ரா ஃப்ரம் மேட்ரிக்ஸ் எஃப்எக்ஸ் அகாடமி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் வந்து டாலர் வேரியேஷன் தான் இருக்குது. டெஸ்பைட் வந்து யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சாட்டர்டே வந்து ஐஃபோன்ஸ், சிப்ஸ் இந்த மாதிரி சில எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்க்கு டேரிஃப் ரிடம்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்ற அடிப்படையில் நியூஸஸ் நிறைய வந்தது. பட் இருந்தால் கூட மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் வந்து யூஎஸ் அசெட்ஸ் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் கேம்னு சொல்லலாம். இது கான்ஃபிடன்ஸ் லாஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டாலர் அசெட்ஸை யாரும் வாங்க மாட்டாங்க. இன்னும் ஒரு சில பேர் இந்த மேலே போட்டிருக்க சார்ட் பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்துருக்க சார்ட்டில் கடந்த ஷேர் மார்க்கெட் கிராஷஸில், அதாவது 1987, 1991, 2000, 2007, அப்புறம் 2020, இதுதான் மேஜர் கிராஷ். இப்போ நம்மளுடைய ரீசன்ட் ஹிஸ்ட்ரியில் நம்ம 1929 போக தேவையில்ல. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது எந்த கிராஷ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டாலர் ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னா ஈல்டும் ஸ்ட்ரென்த் ஆகும். இல்லை ஒருவேளை ஈல்டு வந்து ஸ்ட்ரென்த் ஆகலைன்னா டாலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். ஏதோ ஒரு கோரிலேஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி டைவர்ஜென்ஸ் இருக்குன்னா, ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டு இருக்கு, டாலரும் செல் ஆகுது. ஸோ இந்த அடிப்படை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைசியாக வந்து யூகேல 2022 பார்த்தோம். லிஸ்டர்ஸ் கவர்மெண்ட்டில் அவங்க கவர்மெண்ட்டை வந்து சில டேக்ஸ் கட்ஸ் பண்ணுறான்னு அறிவிச்சதுக்கப்புறம் யூகே கவர்மெண்ட் மேல் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து எல்லாருமே யூகே அசெட்ஸை விற்க ஆரம்பிச்சாங்க. 2022 நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70 லட்ச ரூபாய்க்கு நம்ம பொசிஷன் வச்சுருந்தோம் பவுண்ட் ஸ்டெர்லிங்கில். நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்ச ரூபா லாஸ் ஆச்சு அந்த பொசிஷனில் மட்டும். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய வரலாறு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, கரன்சி கேம் வந்து ரொம்ப ஸ்பெகுலேட்டிவானது. நம்ம அதை தெரிஞ்சு தான் பண்ணணும், எந்த நாலேஜ் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ யூஎஸ் மார்க்கெட்டில் இந்த கேம் தான் நடக்குது. ஏன்? ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே அவங்களுக்கு, அதாவது முதலீட்டாளர்களுக்கு, வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கையில்லா ஒரு சூழலாக இருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா பொருளாதார மந்தநிலை வரக்கூடிய சூழலில் யூஎஸ் இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா மற்ற நாடுகளுடைய பங்கு மார்க்கெட்லாம் நல்லா ஏறிட்டு இருக்கு, யூஎஸ் தவிர்த்து. இதோடைய அடுத்த கட்ட முடிவுகள் எப்படி இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியல. யூஎஸ் ஈல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்குது. ஏறுறதுனால அமெரிக்காவுடைய ஃபிஸ்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகரிக்கலாம். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கடன் பத்திரங்களை வெளியிட்டு தான் அவங்களுடைய பொருளாதாரத்தில் வந்து அவங்க அமெரிக்காவுக்கு தேவையான செலவுகளை பண்ணுறாங்க. ஸோ இதை வாங்குறதுக்கு முதலீட்டாளர்கள் இல்லை அப்படின்னா அமெரிக்காவுக்கு வந்து கொஞ்சம் சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டாலரோட மதிப்பு இன்னும் இறங்குன்ற மாதிரி தான் கணிக்கிறாங்க. ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கரெக்டான ஒரு கம்யூனிகேஷன் இல்லாதனாலையும், கிட்டத்தட்ட ஒரு கிளவுன் ஷோன்னு சொல்லலாம், ஒரு ஜோக்கர்னு சொல்லலாம் ட்ரம்ப்பை. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இருக்கார் அவர். ஒரு சில ரைட் விங் பாலிட்டிஷியன்ஸ் வேணால் அவர் வந்து பெரிய ஒரு ஜீனியஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் அவர் ஒரு கிளவுன் அப்படின்றது தான் நிறையா கன்சர்வேட்டிவ்ஸும் லெஃப்டிஸ்ட்டும் சொல்கிறாங்க அவரை. ஸோ நான் ஏன் இவ்வளோ டீப்பாக பேசிகிட்டு இருக்கேன்னா, இது ஒரு முக்கியமான நிகழ்வு, அதனால நான் டீப்பாக பேச வேண்டிய சூழல் எனக்கு.